அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளி ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படுகிறது. அதற்காக நீதிமன்றத்தில் ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தண்டனை விவரம் அறிவிக்கப்படுவதால் ஞானசேகரன் சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகி இருக்கிறதா? இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஞானசேகரன் குற்றவாளி என்று கடந்த 28ஆம் தேதி மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைக்கிறார். கிருஷ்ணா, ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக தமிழ்நாடே பரபரப்பாக பேசப்பட்ட இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் 5 மாதத்தில் விசாரணையை முடித்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டு அதற்குண்டான தண்டனை விவரங்கள் என்பது சென்னை மகளிர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட இருக்கிறது. கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இந்த பாலியல் வன்கொடுமை இந்த சம்பவம் தொடர்பாக புகார் என்பது வந்தது. புகார் பெறப்பட்ட ஒரு 24 மணி நேரத்திலேயே ஞானசேகரன் என்பவர் அதே பகுதியிலிருந்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட உடனேயே இந்த விவகாரம் தொடர்பாக பரபரப்பாக பேசப்பட்டு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் உள்ளிட்டவை இருந்தாலும் இது தொடர்பாக தீவிர விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எல்லார் தரப்பிலிருந்தும் இருந்தது. இதனையடுத்து நீதிமன்றத்தை நாடி சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு வழக்கு என்பது தொடரப்பட்ட நிலையில் ஜெயப்பிரியா தலைமையில் ஒரு 3 IPS அதிகாரிகள் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு இந்த விசாரணை என்பது டிசம்பர் மாதம் துவங்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையிருந்த காரணத்தினால் ஜனவரி 5ஆம் தேதி அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, பல்வேறு ஆவண சாட்சியங்கள், சூழ்நிலை சாட்சியங்கள் உள்ளிட்ட அனைத்தையுமே விசாரணை செய்து பிப்ரவரி மாதத்தில், அதாவது சரியாக 90 நாட்களில் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் குற்றப்பத்திரிகை 200 பக்க குற்றப்பத்திரிகை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இந்த சிறப்பு புலனாய்வு குழு என்பது தாக்கல் செய்து உடனடியாக இது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும், விசாரணை முடித்து ஞானசேகரனுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக மார்ச் மாதமே சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டு ஏப்ரல் 8ஆம் தேதியில் இருந்து தொடர்ந்து அது தொடர்பான விசாரணை என்பது நடைபெற்றது. குறிப்பாக அரசு தரப்பு சாட்சியங்கள் அனைத்தையுமே மே 19ஆம் தேதிக்குள் தினசரி விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த விசாரணை அனைத்துமே இருதரப்பு விசாரணை என்பது மே 21 முதல் 23ஆம் தேதி முக்கியமாக பார்க்கப்பட்டது. மொத்தமாக விசாரணை முடிக்கப்பட்டு மே 28ஆம் தேதி தீர்ப்பு என்பது தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட 12 பிரிவுகளில் 11 குற்ற பிரிவுகளில் குற்றம் சாட்டு என்பது உறுதியானது. அவர் குற்றவாளி என்பதை சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவித்தது. குறிப்பாக நீதிபதி ராஜலட்சுமி அவருக்கு குற்றவாளி என்பதை அறிவித்தார். இருந்தாலும் இன்று அந்த 11 குற்றப்பிரிவுகளில் அவருக்கு உண்டான தண்டனை என்ன என்பது குறித்த விவரம் என்பது இன்று அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி ராஜலட்சுமி நீதி அறைக்கு வந்த பிறகு குற்றவாளியான ஞானசேகரனும் புழல் சிறையிலிருந்து அழைத்து வந்து தற்போது சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் அமர்த்து வைக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு தண்டனை என்பது வழங்கப்பட இருக்கிறது. முக்கியமாக பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடத்தல், தடுத்து நிறுத்துதல், மிரட்டுதல், தொழில்நுட்ப ரீதியாக மிரட்டுதல் உள்ளிட்ட 12 பிரிவுகளில் போடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண் வன்கொடுமை சட்டத்தில் உள்ள குற்றப்பிரிவுகளால் பார்க்கும் பொழுது கடுமையான தண்டனை என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாதத்தை அரசு தரப்பில் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. இறுதியாக அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்படும் போது கூட தன்னைக்கு தந்தை இல்லை, தாய் மட்டும் இருக்கிறார், தன் மீது கருணை காட்ட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தாலும் அரசு தரப்பில் வழக்கறிஞர் இவருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும், முக்கியமாக பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு எதிராக இந்த தண்டனை என்பது ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் என்ற அடிப்படையில் அரசு தரப்பில் வாதங்களை முன்வைத்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று அவருக்குண்டான தண்டனை என்பது வழங்கப்பட, அதாவது தீர்ப்பு விவரம் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. என்னென்ன பிரிவுகளுக்கு என்ன மாதிரியான தண்டனை என்று சொல்லப்பட இருக்கிறது. குறிப்பாக ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்படலாம் என்று சட்ட நிபுணர்கள் கருத்து தெரிவித்தாலும் இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி ராஜலட்சுமி அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கு உண்டான அந்த தண்டனை விவரத்தை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார். நிச்சயமாக கிருஷ்ணா, நீங்கள் குறிப்பிட்டது போலவே பாலியல் வன்கொடுமை, ஆதாரங்களை அழித்தல், பெண்களை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்தல் உள்ளிட்ட 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது?
அனைத்து சட்ட பிரிவுகளும் என்று பார்க்கும் பொழுதே அவர்களுக்கு குறைந்தபட்சத்திலிருந்து பார்க்கும்பொழுது 3 ஆண்டுகளிலிருந்து அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்படலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் மீது சட்ட பிரிவுகள் என்பது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு 66 ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தை அவர் உரிமை இல்லாமல் வெளியிட முயற்சிப்பதாக கூறி மிரட்டுவது, தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு அதில் பார்த்தோம் என்றால் 3 ஆண்டுகள் அவருக்கு சிறந்த 10,000 அபராதம் விதிக்கப்படும். அது மட்டுமல்லாது அவரை அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமாக சிறைப்படுத்தல், அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற ஒரு இடத்தில் உள்ளே நுழைந்து அவரை சிறைப்பிடித்து அவரை மிரட்டும் அந்த விவகாரம் தொடர்பாக ஒரு சட்டப்பிரிவு போடப்பட்டிருக்கிறது. அதற்கு அதிகபட்சமாக 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் BNS 126 என்ற அந்த சட்டவிரோதமாக தடுத்தல் என்ற பிரிவிலும் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கடத்தல், அவரை ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தில் கூட்டி சென்று மிரட்டியதாக கூறப்பட்டு அதன் பிரிவிலும் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மானபங்கப்படுத்துதல், குற்ற எண்ணத்தோடு அவரை அணுகுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் அவருக்கு பிரிவுகள் என்பது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பாலியல் வன்கொடுமை என்ற காரணத்தினால் அதில் தான் ஆயுள் தண்டனை வரை செல்லலாம் என்று சட்ட நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து கொலை மிரட்டலும் இருக்கிற காரணத்தினால் அதில் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 11 குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் உண்டான தண்டனை என்பது நீதிபதியால் அறிவிக்கப்பட இருக்கிறது. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளில் ஆரம்பித்து அதிகபட்சம் ஆயுள் தண்டனை வரை இதில் ஒவ்வொரு சட்டப்பிரிவுக்கும் வழங்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தாய் மகளை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என ஞானசேகரன் தரப்பில் கோரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக நீதிபதி பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக ஒரு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பின்பு அவர் மீது 11 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்காகவும் அது உறுதி செய்யப்பட்ட பிறகும் அந்த குற்றவாளிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவருடைய கருத்தையும் பெறுவது என்பது நீதிமன்றத்தின் ஒரு கடமை. அந்த அடிப்படையில் தான் நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரனிடம் இது குறித்து கேட்கும் பொழுது தன்னை கருணை அடிப்படையில் தனக்கு தண்டனையை குறைவாக வழங்க வேண்டும், தன் குடும்ப சூழ்நிலையை முன்காட்டி அவர் வாதத்தை முன்வைத்தார். ஆனால் அரசு தரப்பில் மேரி ஜெயந்தி என்ற வழக்கறிஞர் இந்த வழக்கை பொறுத்தவரையில் இவர் திட்டமிட்டு அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார், இதில் மட்டுமில்லாது இது போன்ற பல்வேறு வழக்குகளில் இவர் மீது வழக்குகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இவர் மீது கடுமையான தண்டனை என்பது வழங்கப்பட வேண்டும், கருணை காட்டக்கூடாது. அவ்வாறு கருணை காட்டாமல் இவருக்கு வழங்கப்படும் தண்டனை என்பது ஒரு பெண் மீது யாரேனும் தவறான நோக்கத்தில் செயல்பட்டால் அவர்களுக்கு என்ன நேரிடும் என்பதற்கான ஒரு பாடமாக இது அமையும் என்பதுதான் அவரது வாதமாக இருந்தது. அந்த அடிப்படையில் அவருக்கு கருணை காட்டாமல் அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தையே அரசு தரப்பில் முன்வைத்திருக்கிறார்கள். 2 தரப்பிலும் கேட்டு இன்று தண்டனை விவரம் வழங்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இன்னும் 10 நிமிடத்தில் அவருக்கு அந்த தண்டனை விவரம் என்பது வெளியாக இருக்கிறது. அரசு தரப்பு பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நுழைந்து காட்டுமிராண்டித்தனமாக குற்றம் புரிந்த அவருக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தது. இது தொடர்பாகவும் நீதிபதி தரப்பில் இருந்து பரிசீலிக்கப்படுமா? நிச்சயமாக இந்த வழக்குகளை பொறுத்தவரையில் அவர் எந்த அடிப்படையில் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்ற ஒவ்வொரு விவரத்தையும் 3 IPS அதிகாரிகளும் தீர விசாரித்து 200 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். வெறும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த செயல்களை செய்யவில்லை, திட்டமிட்டு இந்த செயல்களை செய்திருக்கிறார். ஒரு மாணவிக்கு மிரட்டல் விடுத்து பாலியல் வன்கொடுமையை திட்டமிட்டு செய்திருக்கிற காரணத்தினால் இவர் தெரியாமல் இந்த காரியத்தை செய்யவில்லை என்று தெரிகிறது. வெறும் இந்த குற்றச்செயலை மட்டும் அவர் செய்யவில்லை, பல்வேறு குற்றச்செயல்கள் செய்து 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டு சென்னை காவல்துறை ஆணையர் அருணால் அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இவரும் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட அந்த நீதிபதி அந்த மனுவில் அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கவே முடியாது என்ற ஒரு வாய்ப்பும் அதில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இருதரப்பு வாதங்களையும் முடித்து தற்போது அவருக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் நிலைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக 5 மாதத்திற்குள் ஒரு மாணவிக்கு நடந்த இந்த கொடுமைக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும், அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காவல்துறையின் துரித நடவடிக்கையும் அவர்கள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ததாலும் அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள் தங்களுடைய உறுதியான வாதத்தை முன்வைத்ததாலும் தற்போது அவருக்கு தீர்ப்பு வழங்கிய ஒரு சூழல் ஏற்பட்டது. 5 மாதத்தில் அந்த தீர்ப்பு வழங்குவதற்கான நிலை கொண்டு வரப்பட்டு தற்போது தண்டனை விவரமும் அளிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த 12 பிரிவுகளை பார்க்கும் பொழுதும் அவருடைய பின்புலங்கள் அனைத்தும் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் அரசு தரப்பு வாதத்தை ஏற்று அவருக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்க வாய்ப்பிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு உள்ளாக அவர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்படவிருக்கிறார்?
இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்ற நேரங்கள் துவங்கிய உடனேயே நீதிபதி ராஜலட்சுமி அதற்குண்டான பணிகளை துவங்க இருக்கிறார். முதற்கட்டமாக முதல் சில வழக்குகள் தொடர்பாக, அதாவது தினமும் நடக்கின்ற வழக்குகள் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்த உடனேயே தீர்ப்பு வழங்குவதற்கான அந்த நடவடிக்கையை துவங்குவார். அப்போது அந்த தீர்ப்புக்கான அந்த குற்றம் தீர்ப்பை எடுத்து அதுக்குண்டான தண்டனை விவரங்களை ஒவ்வொன்றாக வாசிப்பார். அப்பொழுது ஞானசேகரன் கூண்டில் ஏற்றப்பட்டு அந்த தண்டனை விவரங்கள் ஒவ்வொன்றையும் அவருக்கு முன்பு தெரிவிப்பார். அதன் பின்பு இந்த தண்டனை என்பது முழுமையாக நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து பேசலாம் கிருஷ்ணா. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.